ஹாய் கைஸ். ஸோ இப்போ வந்து நான் உங்ககிட்ட எப்படி வந்து ஃபஸ்ட்டு டே லிவிங் அலோன் அப்போ எப்படி செட்டப் பண்ணி கிச்சனுக்கு என்னென்னலாம் வாங்கணும், என்னென்ன சாமான்லாம் வாங்கிட்டு எப்படி வந்து செட்டப் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு லிஸ்ட் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அந்த லிஸ்ட் நான் சொல்கிறேன். இப்போ இந்தியாவில் இருந்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு டே செட்டப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் யூ ஹாவ் டு ஹேவ் ஆல்ரெடி வந்து உங்ககிட்ட கேஸ் ஸ்டவ் ஆர் இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்கணும். ரெண்டும் இருந்தால் தான் அது வந்து நீங்கள் செட்டப் பண்ண முடியும். இல்லாட்டி இந்த சாமான்லாம் வாங்கும்போது உங்களுக்கு வந்து பட்ஜெட் வந்து கிட்டத்தட்ட 2200 கிட்ட வரும் ஃபஸ்ட் டே பண்ணுறதுக்கு. பட் நீங்கள் வந்து ஆல்ரெடி இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சுருக்கீங்க, ஆல்ரெடி கேஸ் ஸ்டவ் வச்சுருக்கீங்கன்னா இந்த காஸ்ட் அதுக்குள்ளே வராது. நீங்கள் எதுவுமே வச்சிடல, இனிமேல் தான் வாங்கணும் அப்படின்னா அந்த காஸ்ட் எக்ஸ்ட்ரா வரும் உங்களுக்கு. ஓகே, இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பிஜன் ஸ்டவ் செட் வாங்கிக்கோங்க. இதெல்லாம் வந்து நான் செப்டோவில் என்னென்ன காஸ்ட் வருதோ அதெல்லாம் பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஜெப்டோவில் வர காஸ்ட்டு தான் இப்போ வந்து உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். இல்லாட்டி நீங்கள் அதில் வேறு ஏதாவது லிங்கிட் அந்த மாதிரி ஆப்பில் போய் பார்க்குறதுனாலும் பார்த்துக்கலாம். பட் நான் எது லோவஸ்ட் காஸ்ட்டாக வருதோ அதை பார்த்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பிஜன் ஸ்டவ் செட் வாங்கிக்கோங்க. 1249 ருபீஸ் வருது அது. இது வந்து உங்களுக்கு ஒரு பேன் வந்துடும், ஒரு தவா வந்துடும், அப்புறம் ஒரு பேன் வந்துடும், ப்ளஸ் ஒரு கரண்டி அண்ட் ஒன் சூப் பண்ணுறதுக்கு ஒரு பவுலு, அப்புறம் தாளிக்க ஒரு கரண்டி வந்துடும். இதெல்லாம் வரும். ஸோ இந்த செட் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு கிரேவி, ஒரு ரைஸு, அப்புறம் ஒரு தோசையோ சப்பாத்தி அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கண்டெய்னர்ஸ். கண்டிப்பாக கண்டெய்னர் வாங்கணும். அட்லீஸ்ட் 2 கண்டெய்னராவது வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா சுகர் போடுறதுக்கு வந்து கண்டெய்னர் கண்டிப்பாக தேவை. சால்ட்டு, மசாலா பொடி இதெல்லாம் ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கலாம். பட் சுகர் போடுறதுக்கு கண்டிப்பாக ஒரு கண்டெய்னர் தேவை. 2 கண்டெய்னர் 119 ருபீஸ் வருது. கிளாஸ் கண்டெய்னர் மாதிரி இருக்கும். பிளாஸ்டிக் கூட நீங்கள் வாங்கிக்கலாம், அது நீங்கள் வாங்கிக்கோங்க. அப்புறம் இட்லி பேட்டர் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு டே இட்லி பேட்டர் வாங்கிக்கோங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா சப்பாத்தி பூரிக்கெலாம் எண்ணெய் தேவைப்படும். நான்ஸ்டிக் நீங்கள் வாங்க போகிறதுனால எண்ணெய் வாங்கலைன்னா கூட நீங்கள் இட்லி பேட்டர் போட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். 25 ரூபா வருது 1 லிட்டர். ஸோ அதையும் ஐடி இட்லி மாவு அதை வாங்கிக்கோங்க. அப்புறம் மஷ்ரூம் சூப். இப்போ வந்து உங்களுக்கு எதுவுமே சமையல் செஞ்சு அதை தவிர்த்து ஸ்நாக்ஸ் ஏதாவது தேவைப்படுதுன்னா நீங்கள் சூப் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். சூப் வந்து ரொம்ப காஸ்ட் கிடையாது, ஒரு 59 ருபீஸ் தான் வருது மஷ்ரூம் சூப். அதை வச்சு நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு டே. அது இன்னும் மீதி கூட இருக்குது எனக்கு. அடுத்த நாள் 2 நாள் 3 நாள் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரப்பர் பேண்ட் இது வந்து கண்டிப்பாக நீங்கள் வாங்கியே ஆகணும். ரப்பர் பேண்ட் இல்லாமல் அலோனாக இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்கள் ரப்பர் பேண்ட் வாங்கிக்கோங்க. 70 ரூபா தான் வருது ஒரு செட்டு. அதில் ஒரு 100 ரப்பர் பேண்ட் இருக்கும். நீங்கள் அதை இப்போ வந்து மசாலா பொருள்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்ககிட்ட டப்பா மோஸ்ட்லி இருக்காது. லிவிங் அலோனாக இருக்கும்போது டப்பா வாங்குறதுக்கு முன்னாடி அதை வந்து ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர். அது ஒரு 88 ரூபா. அது ஒரு டப்பாவில் சாச்சே மாதிரி இருக்கும். அந்த சாச்சேஸில் வந்து வெண்ணிலா, பட்டர்ஸ்காட்ச், அப்புறம் ஹேசல்நட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் இருக்கும். ஒரு சாச்சே வந்து இந்த மாதிரி தண்ணியில் ஊற்றி இந்த மாதிரி காஃபி கூட பண்ணிக்கலாம். சுகர் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இல்லாட்டி நீங்கள் பாலில் கூட போட்டு நார்மல் காஃபி மாதிரி குடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் வாட் இஸ் தேர் ஃபார் காஃபி, அது வந்து சுகர் வந்து 53 ரூபா வருது 1 கிலோ. அது வாங்கி வச்சுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி முன்னாடி கண்டெய்னர்ஸ் வாங்கினீங்கல்ல அதில் வந்து போட்டு வச்சுக்கோங்க, இல்லாட்டி எறும்பு வந்துடும். நெக்ஸ்ட் வந்து நான்வெஜ் பிரியராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸ் வாங்கணும். 77 ரூபா வருது 6 எக்குக்கு ஜெப்டோவில். ஸோ இந்த 6 எக்குக்கும் 77 ரூபா கொடுத்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 6 நாள் நீங்கள் சாப்பிட்லாம் ஒரு எக்கு. இல்லாட்டி 2 எக்காக சாப்பிட்டீங்கன்னா 3 நாள் சாப்பிட்லாம். ஸோ எக்கு மறந்துடாதீங்க. இது வந்து நான் வந்து மோஸ்ட்லி கர்ட் ரைஸ் அண்ட் எக் தான் லஞ்சுக்கு சாப்பிடுவேன், அதனால நான் எக்கு வாங்கிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து கர்ட் வாங்கிக்கோங்க. ஆனியன் அண்ட் டொமேட்டோ. கர்ட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மார்னிங் ஏதாவது சப்பாத்தியோ பரோட்டோ பண்ணிங்கன்னா ரைத்தா மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கலாம்.
இல்லாட்டி ஆனியன் அண்ட் டொமேட்டோ வாங்குனீங்கன்னா, மசாலா மாரி செஞ்சு, அத வச்சு நீங்க இது பண்ணிக்கலாம். ₹36 வருது கர்டு. எக்ஸ் வந்து ₹77 சொன்னேன்ல. கர்ட் வந்து 36, ஆனியன் 36 அண்ட் டொமேட்டோ ₹29 வருது. நெக்ஸ்ட் வந்து இது ஒரு 3ம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர் அண்ட் கொரியாண்டர் பவுடர். இது 3மே இருந்தா தான் மசாலா உங்களால செய்ய முடியும். ரொம்ப அதிகமா பெப்பர் பவுடர் அந்த மாரி தேவையில்லாத நெறைய ஸ்பைசஸ்லாம் வாங்க வேணாம். இப்போதைக்கு நீங்க சில்லி பவுடர், டர்மரிக், கொரியாண்டர் 55, 19 அண்ட் 27 இந்த 3 ரேட்ல வருது. ஸோ இத வாங்கி ஆச்சி தான் நெனைக்கிறது மோஸ்ட்லி. எனக்கு தெரியல. உங்களுக்கு எந்த பிராண்ட் பிடிக்குமோ அத வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பொன்னி ரைஸ் அண்ட் சால்ட். சால்ட் வந்து நான் ஹிமாலயன் ராக் சால்ட் தான் வாங்குறேன். அது ₹70 ₹78 வருது. நீங்க நார்மல் சால்ட் கூட வாங்கிக்கலாம். அது உங்க இஷ்டம் தான். ஹிமாலயன் ராக் சால்ட் வந்து நல்லா டேஸ்ட்டா இருக்கு. அப்புறம் வந்து பொன்னி ரைஸ் வந்து 1 கிலோ இல்ல 2 கிலோ வாங்குங்க. ரொம்ப அதிகமா வாங்க வேணாம். நீங்க தனியா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து 5 கிலோலாம் வாங்கி வச்சீங்கன்னா, எறும்போ இல்ல வண்டு வந்துரும். அதனால நீங்க 1 கிலோ, 2 கிலோ யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்ப இது டோட்டலா இத கணக்கு போட்டா ₹2136 வருது. இது வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து இருக்கிறதுக்காக. ஃபர்ஸ்ட் டேல வந்து இத்தனையும் நீங்க பண்ணிட்டு வாங்கி வச்சுட்டீங்கன்னா, உங்ககிட்ட ஆல்ரெடி ஸ்டவ் இருக்கு, இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்குன்னா, இந்த ₹2136 எல்லாமே ஸ்டாக் பண்ணிக்கலாம். இது ஸ்டாக் பண்ணிட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் டேஸ்க்கு என்னென்ன வேணும் அப்படின்றது வந்து நான் தனித்தனியா செகண்ட் டே, தேர்ட் டே அந்த மாரி வீடியோஸ் போடுறேன். இல்லாட்டி உங்களுக்கு வந்து என்ன டவுட்ஸ் இருந்தாலும் அத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இத வந்து இந்த திங்ஸ வாங்கி வச்சுட்டீங்கன்னா, ஈஸியா உங்களால சமைக்க முடியும். உங்களால அந்த டேவ மேனேஜ் பண்ண முடியும். ஓகே கைஸ். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை.